ஜெபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. எஸ்ஸப்பா, இந்த கடைசி மாதத்தின் முதல் நாள்ல உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களுக்கு நீங்க செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறோம். அநேக பாடுகள், அநேக காரியங்கள், அநேக நன்மைகள், எங்களுடைய வழிகள் எல்லாம் தகப்பனே மலைகள், குன்றுகள், பள்ளங்கள், மேடுகளாக இருந்தது ராஜா. எப்படிப்பட்ட வழிகளா இருந்தாலும் இசப்பா, சில நேரம் தண்ணீர் மேல நடக்க வேண்டியதாயிற்று, சில நேரம் அக்கினி ஜுவாலையில் நடக்க வேண்டியதாயிற்று தகப்பனே. ஆனாலும் என் ராஜாவே, ஒருபோதும் நீர் மாறாதவராய் இருந்தீர். எங்களுடைய சூழ்நிலைகள் மாறினது, ஆனால் நீர் மாறவில்லை இசப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்க வாழ்க்கையில இருந்தீங்க. இந்த நேரத்துல நம்முடைய சமூகத்துல வந்து நிற்க எங்களுக்கு செய்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி, கொடான கோடி நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்துக்கு வர எங்களுக்கு நீங்க செய்த எசப்பா நன்மைக்காக நன்றி ராஜா. இந்த நாள்ல உம்மை பாடி துதித்து உம்மை போற்றி எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து மோடு கனெக்ட் ஆகிறதுக்கு எங்களுக்கு இந்த செஷன் ஒரு ஆசீர்வாதமாக அமையும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். இதுல எங்களோட கலந்துக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மனிதனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த டிசம்பர் 1 நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனை துதிக்கும்படியாக இந்த வாய்ப்புக்கு மறுபடியும் நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நம்ம வந்து சின்னதா தியானிச்சு பாட்டு பாடி நம்ம ஜபத்துக்குள்ளாக கடந்து சொல்ல போறோம். ஸோ இது ஒரு வர்ஷிப் செஷனா இருக்கும். சின்ன சின்ன காரியத்தை நம்ம வாசித்து, சின்ன வசனங்களை வாசித்து, அதன் மூலமாக தேவனுடைய காரியங்களை அறிந்து நம்ம பாடல் பாடி ஜெபிக்க போகிறோம். ஸோ சங்கீதம் 48வது அதிகாரம் 14வது வாசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல நிற்கிற போது இந்த வருஷம் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வருஷமாக இருந்தது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த வருஷம் ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அநேகர் தேவனுக்கு நேராக திரும்பும்படி, அநேகரை விட்டுருங்க, நம்ம தேவனுக்கு நேராக திரும்பும்படி ஏதாவது ஒரு காரியம் இந்த வருஷத்துல நமக்கு நடந்திருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருப்பார். சோ அப்படிப்பட்ட இந்த தேவன் என்றென்றைக்கும், இதுக்கு முன்னாடியும் தேவனுடைய ஒரு வல்லமையான செயலை நம்ம இந்த வருடங்கள்ல பார்க்க நேரிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட தேவன் தான் இது நாள் வரைக்கும் நம்மளை நடத்திட்டு இருந்தாரு. அவரோட வல்லமையை உணரும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குச்ச, நம்ம ஏசப்பா எவ்வளவு வல்லமை உள்ளவர், என்னை இப்படி பாடுகளின் மத்தியில இருந்து தூக்கி எடுத்தாரு, எனக்கு தடையாக இருந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க செய்தாரு. அப்படி நீங்க தேவனை இந்த வருஷம் நீங்க ருசிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த தேவன் தான் சிறு வயதிலிருந்தே உங்களை வழிநடத்தின தேவன். தாயின் கற்பத்திலிருந்தே உங்களை வழி நடத்தின தேவன். அதை ருசிக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, ச்சே ஏசப்பா எனக்காக இதை செய்தார், இந்த பாடுகள் மத்தியில என்னை விடுவித்தார். நெக் ஆஃப் த மொமெண்ட்ல சில டைம் நம்மளுக்கு ரட்சிப்பு வந்திருக்கும். இந்த தேவனை நீங்க ருசிச்சிருப்பீங்களா? அந்த தேவன் தான் சிறு வயதுல இருந்தே உங்களை நடத்தியிருக்காரு. உங்களுக்கு இன்னைக்கு அது தெரிந்தது. இதுக்கு முன்னாடி அநேக இடத்துல நம்ம அதை அறியாமல் இருந்திருக்கிறோம். இனியும் அதை விட பயங்கரமாக நம்மளை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எது வரைக்கும்னா நம்மளுடைய மரண பரியந்தம். அதற்கு மீறி he is promising us a eternal life அவரோடு கூட. சோ இப்படிப்பட்ட இந்த தேவனுடைய காரியத்தை இன்னைக்கு நம்ம நினைவு கூர்ந்து நம்மளை எதுவும் அணுகாது, எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது. நெக் ஆஃப் த மொமெண்ட்ல அநேக டைம்ல கர்த்தரனை காப்பாத்திருக்காரு. இந்த வருடம் தேவன் எனக்கு இப்படி ஒரு நன்மையை செஞ்சிருக்காரு. இது ஒரு வித்தியாசமான வருடமா இருந்தது. அநேகருக்கு இது பாடுகள் நிறைந்தது. நான் பாடு வழியா போனாலும் என் தேவன் என்னை ரட்சித்தாருங்கிற அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு இருந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா? அந்த தேவனை நீங்க அப்ப ருசிச்சிருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் தாங்க அவரு. இன்னும் நம்மளை வல்லமையாக நடத்த வல்லவர், மரண பரியந்தம் நடத்துவார். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் பாடுகளுக்குள்ளாக இருக்கிறோம். இன்னும் ஃபுல்லா ரிலீஃப் ஆகல. ஏன்னா உலகம் பாடுகள் நிறைந்ததுதான். ஆனா அதுல வெற்றி உள்ளவர்களாக நம்ம எப்ப தெரியுமா வர முடியும்? நம்மோடு இருக்கிறவர் யார் என்று நம்ம அறியும் போதுதான் வெற்றி உள்ளவர்களாக நம்மளால அதுல இருந்து வெளிவர முடியும். சோ
நம்ம எதுக்குள்ள இருக்கோம்? நம்ம ரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறோம். நம்ம ரத்தத்தால கழுவி சுத்திகரித்திருக்கார். இதுக்கு முன்னாடி எப்படியோ தேவனை அறிந்து நம்ம பின்வாங்கி இருக்கலாம், இல்ல அறியாம இருந்திருக்கலாம். ஆனா தேவனுக்குள்ளாக வந்த நம்ம அவரோட ரத்த கோட்டைக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். நம்மளா தான் அதுல இருந்து வெளிய போ முடியும். அப்படிப்பட்ட அந்த சேஃப் ஜோனுக்குள்ள இருக்கும்போது எதுவுமே நம்ம அணுகாது. நமக்கு இருக்கிற அத்தாரிட்டிய நம்ம இன்னைக்கு ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ண போறோம். ஏசப்பா, எனக்கு நீங்க இப்படி ஒரு புரொடெக்ஷன குடுத்திருக்கீங்க. அத நான் டிக்ளேர் பண்றேன். எனக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பாதுகாப்ப உடைக்கிறது எப்பொழுதுமே நம்மளா தான் இருப்போம். அவர் நம்மளை ரட்சித்து அவருக்குள்ளாக வைத்திருக்கிறார். அநேக காரியங்களை சொல்லி நான் உன்னை பாதுகாப்பா வச்சிருக்கேன். அவர் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம உணர்றீங்கன்னா, அதுக்கு காரணம் நம்மளுடைய இருதயம் தான். நம்ம தான் அந்த பாதுகாப்பு வளையத்துல இருந்து வெளிய போயிருக்கோம். இன்னைக்கு நம்ம உணர்ந்து இந்த பாடலை பாடும்போது நம்மளுடைய சத்தத்தை உயர்த்தி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்துனா சத்தமா இல்ல. உங்களுடைய ஆத்துமா ஆவியிலிருந்து உள்ளான மனிதனை எழுப்பி பாடுவோமா? அந்த தூங்கிக் கொண்டிருக்கிற உள்ளான மனிதனை அனுதினமும் நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்கிறது. உள்ளான மனிதனை கிரியை செய்ய விட வேண்டியதா இருக்கிறது. ஆவிக்குரிய மனிதனுக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இந்த பாடலை பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இதுக்கு முன்னாடி நீங்க இரத்த கோட்டைக்குள்ள தான் இருந்தீங்க. ஆனா அறியாமல் இருந்தீங்க. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, என்னுடைய கரத்தின் கிரியையாக இருக்கிற, என்னுடைய இரத்த கோட்டைக்குள்ள இருக்க, என்னுடைய பாதுகாப்புக்குள்ள நீ இருக்கிற அப்படின்னு தேவன் இன்னைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார். அநேக வேளையில அதை நீதான் மாத்திக் கொண்டிருக்கிற. என்னுடைய கட்டளையின்படி நீ நடக்கும்போது, என்னுடைய கற்பனையின்படி நடக்கும்போது எந்த தீங்கும் உன்னை அணுகாது. எல்லா ப்ராமிசஸ்க்கு முன்னாடியும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. எந்த ஒரு உடன்படிக்கையா இருந்தாலும் அதுல 2 பேருமே ப்ராமிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு மேரேஜோட இதுல கூட நம்ம 2 பேருமே ப்ராமிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. தேவனோடு செய்யும் இந்த உடன்படிக்கையில அவர் உனக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்றாரு. நம்ம அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவது அவசியமா இருக்கிறது. இதை உணர்ந்து பாடுவோம். ஏசப்பா, நம்முடைய கற்பனையை கைக்கொள்றேன். ஏசப்பா, நீங்க சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிவேன். எனக்கு தந்த பாதுகாப்புக்காக நன்றி. இது நெஜம். இது நீங்க இமேஜின் பண்றது கிடையாது. இது உண்மை. இதை உணர்ந்து பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. வைராக்கியமாக, விசுவாசத்துடன் இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அநேக வேளையில நீங்க இது உலக பிரகாரமான காரியங்களை நினைச்சு பார்த்திருக்கலாம். இல்ல ஏசப்பா, எனக்கு இனிமேல் பினான்சியல் ஸ்ட்ரபிளே வராது. அடுத்த வருஷம் நான் ரொம்ப இதா இருப்பேன். அது ஒரு வகைதான். ஆனா தேவன் சொல்ற தீங்கு என்ன தெரியுமா? சாத்தான் நம்மளை விழத்தள்ளும்படி நின்று கொண்டு இருக்கிறானே, அந்த தீங்கை தான் நம்ம இப்ப பேசுறோம். நம்மளை விழத்தள்ளும்படி இத்தனை வருஷம் எத்தனை தடவை கடவுள்கிட்ட வந்து வந்து போயிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க உணர்ந்து, இல்ல, அவருடைய கற்பனை நான் கைக்கொள்ளுவேன். அவருக்குள்ளாக நான் மறைந்திருக்கிறேன். இனி எந்த தீங்கும் அவரை விட்டு என்னை பிரிக்காது. அந்த இரத்த கோட்டைக்குள்ள இருந்து என்னை வெளியெடுக்காது. இந்த மாம்சம் என்னை மேற்கொள்ளாது. அந்த தீங்கு நம்மளையும் துக்கப்படுத்தும், தேவனையும் துக்கப்படுத்தும். அந்த தீங்கு இனி நம்மை அணுகாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாடுவோம். அந்த தீங்கு ஏன் அணுகக்கூடாதுங்கிறத அடுத்தது நம்ம பார்ப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ஆமேன். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில இருக்கும் பிசாசானவனை விட நம்மோடு இருக்கும் நம் தேவன் பெரியவர். எப்படி தாவீது கோலியாத்திற்கு பேசினானோ அதே போல இன்று நாம் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்துக்கு நேராக நம்ம பேசுவோம். உலகத்துல இருக்கிற அவனை விட என்னோடு இருக்கும் என் சேனைகளின் கர்த்தர் இந்த பாவங்களை எல்லாம் வெற்றி பெற்றார். இந்த ஒவ்வொருத்தரோட டெம்டேஷனையும் அவர் வெற்றி பெற்றார். என்னாலையும் வெற்றி பெற முடியும். இதை நான் வெற்றி பெறுவேன். என்னைக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பும் போதும் நான் தேவனுக்குள்ளாக அமைதலாக இருப்பேன். எனக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பும் போதும் நான் வாயை திறக்காம இருப்பேன்.
எனக்கு விரோதமாக எழும்பும் போது நான் அமைதியா இருப்பேன். ஏன்னா என் தேவன் செயல்படுவார். அதுதான் அவருக்கு பிரியம். இது ரொம்ப கடினமா இருக்கலாம். ஆனா இத உணருவோம். உங்களுக்கு விரோதமாக சத்துரு வெள்ளம் போல வந்தாலும், காரியங்கள் வெள்ளம் போல வந்தாலும், சூழ்நிலைகள் உங்களை தேவையில்லாத காரியங்களுக்குள்ளாக தள்ளுவதற்கு வந்தாலும், நம் தேவன் நம்மோடு இருக்கும்போது அதை மேற்கொள்ள முடியும். அது எவ்வளவு பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டெம்ப்டேஷனாக இருந்தாலும் சரி, தேவன் இன்னைக்கு நம்மளை மேற்கொள்ள செய்வார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ஆமென். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சோ தேவன் துதித்து பாட இந்த நேரத்துல கிருபை செய்தார். அவர் மரண பரியந்தம் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு விஷயத்துல தேவனை நம்ம ருசிச்சு பார்த்திருப்போம். அதை நீங்க விட்டுறாதீங்க. நம்மளுடைய தேவன் நம்மளை மரண பரியந்தம் இந்த தீமைகள்ல இருந்து, தீங்குல இருந்து நம்மளை காப்பாற்ற வல்லவர். அடுத்த காரியத்தை பார்ப்போமா? மத்தேயு 6வது அதிகாரம் 25 34 வரைக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்றும் உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கொட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நாற்றுகிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். சோ இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல, கடைசி மாதத்துல நிற்கும் போது, இது ஒரு பண்டிகை மாசமா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நாள்ல நம்ம அநேக கவலைக்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக இருக்கலாம், இல்ல போய்கொண்டு இருக்கலாம். ஆனா உலக பிரகாரமாக என்னோட பிசினஸ், என்னோட பினான்சியல் சிச்சுவேஷன், எப்படி நான் அந்த சிச்சுவேஷனை சமாளிக்க போறேன், இது வரைக்கும் நம்மளை அவர் கைவிட்டதே இல்லை. அதிகபட்சமா நம்மளுடைய காரியங்கள்னாலதான் நம்ம அதிகமாக தவறான முடிவுகளை எடுக்க செய்திருப்போம். ஆனா தேவன் சொல்றாரு, அடுப்புல போடப்படுற காட்டு புஷ்பத்துக்கு, அந்த புல்லுக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரேன்னா, தேவனுடைய சாயலை படைக்கப்பட்ட நம்மை அவர் கைவிடுவாரா? அநேக சமயத்துல நம்ம முடியலன்னா தான் கடவுள்கிட்ட போறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம அவர்கிட்ட போய், இசப்பா இன்னைக்கு இந்த காரியம் நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கும்போது, அவர் நம்மை கைவிடுகிற தேவனே இல்லை. அவர் நம்மளை கைவிடுவதே இல்லை. இது எல்லாமே நம்மளை மேற்கொள்ளாது. அந்த எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், என்ன பண்ணுவோம், இந்த உலக காரியங்கள் நம்மை மேற்கொண்டுருச்சுன்னா நம்மளுடைய மகிமை நம்மளுக்கு தெரியாம போயிரும். சோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். பைபிள்ல உள்ள வார்த்தை பொய்யாகுமா? நம்ம கவலைப்படுறதுனால நம்முடைய காரியங்கள்லாம் சீராகுமா? இதுவரைக்கும் சில சமயங்கள்ல அநேக நாள் நம்ம கவலைப்பட்டிருப்போம். ஆனா நேரம் வரும்போது தேவன் நமக்கு அதை செஞ்சிருப்பார். சில சமயம் நம்ம கவலைப்படாமே இருந்திருப்போம். அதே நேரம் வரும்போது கர்த்தர் செஞ்சிருப்பாரு. எதுக்கு இந்த கவலை பண்ணும்? நம்ம பார்ட்ல நம்ம பண்ண வேண்டியது
அவரை விசுவாசிப்பது. ஏன்னா அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அப்படிதான் இருக்கு. சோ அந்த விசுவாசம் இல்லாதவர்கள் தான் இப்படி இருப்பாங்க. நம்ம பங்குல நம்ம செய்ய வேண்டியது கவலை இல்லை, விசுவாசம். தேவனுடைய இடத்துல இருந்து தேவன் செய்ய வேண்டியது நம்மை உடுத்துவிப்பது, நமக்கு தேவையானதை கொடுப்பது, நம்மை போஷிப்பது. சோ உலக பிரகாரமான காரியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த கவலையை எடுத்து மாத்தி வச்சுட்டு நம்ம விசுவாசத்தால ரீப்ளேஸ் பண்ண வேண்டும். அந்த முறுமுறுப்பை மாத்தி வச்சுட்டு விசுவாசத்தால ரீப்ளேஸ் பண்ணுங்க. எப்படியும் தேவன் அதினதின் காலத்துல நேர்த்தியா செய்கிறவர் தான். நம்ம ஏன் தேவையில்லாம கவலைப்படணும்? நம்ம பார்ட்ல நம்ம காமிக்கிறத தப்பா காமிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சோ தேவன் சொல்றாரு, உன்னால உன்னோட சரீரத்துல ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆனா நீ விசுவாசிச்சன்னா, அதுவும் கடுகளவு விசுவாசிச்சன்னா, மழையை பார்த்து பெயர்ந்து போனா அது பெயர்ந்து போகும். அப்போ உன்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது அந்த கடுகளவு விசுவாசம் தான். அவர் காரியங்களை பார்த்து கொள்வார். இன்னொன்னு, இது எல்லாமே உலகத்துல நம்மளை படைக்கும் போது, ஆதாமை படைக்கும் போது, ஆதாமுக்கு தேவையான அனைத்தையும் வச்சுதான் தேவன் படைச்சாரு. அவர் ஒரு நல்ல தகப்பன் தான். மீன் கேட்டால் பாம்பை தரமாட்டார். அவர் மீன் கேட்டால் நமக்கு சிறந்ததை தான் தருவார். மீனை தான் தருவார். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நம்ம எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? ஐயோ எனக்கு கல்லை கொடுத்துட்டு போறாரு, கல்லை கொடுத்துட்டு போறாரு, கல்லு கொடுத்துட்டு என்ன பண்றேன்னு பயந்து 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 எப்படி நம்மளுக்கு அப்பம் கிடைக்க தான் போகுது. ஆனா தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு இருக்கிற கவலைகள் உலக பிரகாரமான கவலைகள் தான். தேவனை குறித்ததான கவலைகள் இருந்தா இது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அவருடைய ராஜ்யத்திற்கு கொடுத்ததான கவலைகள், அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மளுக்கு இருக்குதான்னு பார்த்தா, நம்ம இன்னும் அந்த கட்டத்துக்குள்ளாக போகல. போயிருந்தீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனா தேவன் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுகிறது என்ன தெரியுமா? ஏன் உனக்கு கவலை? அற்ப விசுவாசியே, ஏன் உனக்கு இந்த கவலை? கவலைப்படக்கூடாது. நீ விசுவாசம் தான் படணும். அதுதான் நீ செய்ய வேண்டிய பகுதி. ஒரு உடன்படிக்கையில 2 பேரு 2 விதமான காரியங்களை செய்யணும். ஒண்ணு, நான் இதை செய்வேன்னு சொல்லணும். இன்னொருத்தர் நான் இதை செய்வேன். தேவன் இன்னைக்கு சொல்றாரு, நான் செடி கொடி மரத்துக்கெல்லாம் தேவையானது, குருவி எல்லாத்துக்கும் தேவையானது கொடுக்குறேன், உனக்கு கொடுக்க மாட்டேனா? கொடுப்பேங்கிறாரு. இம்மட்டும் கொடுத்தனாலதான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். பாதுகாப்பு, உடை, உணவு, ரிலேஷன்ஷிப் எல்லாமே அப்படித்தான். இனியும் கவலைப்படாம அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி விசுவாசத்தை வைக்க சொல்றார். இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த சாங் எனக்கு தமிழ் லிரிக்ஸ்ல கிடைக்கல. ஸோ இங்கிலீஷ்ல கிடைச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேர்ந்து பாடுங்க. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கட்டை விட்டிட மாட்டேன். இத பாடும் பொழுது எந்த அழகை பத்தி பேசுறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு யார் ரொம்ப அழகா தெரிவாங்கன்னு. அநேக சமயத்துல நமக்கு பிரியமானவங்க தான் நம்மளுக்கு அழகா தெரிவாங்க. அவங்க கிட்ட என்ன குறை வேணாலும் இருக்கலாம், அதை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஆனா என் தேவன் கிட்ட குறையே கிடையாது. ஆனா அவரை நீங்க அழகுள்ளவர்னு சொல்றது எப்படி? வெளியரங்கமாக இல்ல. அவருடைய அழகு நமக்கு எப்படி தெரியுமா தெரியும்? அவரை நம்ம உணரும் போதுதான் அவருடைய அழகு தெரியும். நம்முடைய அம்மா அநேகருக்கு நம்மளுடைய அம்மா தான் அழகா தெரிவாங்க. அநேகருக்கு நம்ம விரும்புகிறவங்க தான் அழகா தெரிவாங்க இல்லையா? ஏன் அவங்க அழகா தெரியுறாங்க? ஏன்னா நம்மளுக்கு அவங்களை நல்லா தெரியும். அவங்க நம்மளுக்கு நன்மையை செய்கிறவர்கள். இன்னைக்கு அந்த கண்ணோட்டத்தில் நம்ம தேவனை பார்த்திருக்கோமா? இல்ல நம்ம கவலைகளையே முன்னாடி வச்சு பார்க்கும்போது அவர் அழகா தெரிய மாட்டாரு. நம்ம வாயில தான் பாட முடியும். நம் தேவனை நோக்கி பார்த்து, "அப்பா என்ன எனக்காக எப்படி செய்றாரு? இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் தேவன் செஞ்சாருன்னு" அவரை ரசிச்சு நம்ம பார்த்திருக்கோமா? நம்மளுடைய துக்கத்தை அநேக தரம் ரசிக்கிறோமே. நம்மளுடைய பிரச்சனைகளை விதவிதமாக ரசிச்சு கவலைப்படுறோமே. நம் தேவனை ரசிச்சு பார்த்திருக்கோமா? அப்ப அவர் நம் கண்களுக்கு அழகாக தெரிவார். சம்பூரண அழகாக தெரிவார். ஏன்னா அவர்கிட்ட குறையே இல்ல. ஒரு குறையும் இல்லாத ஒரு நல்ல தகப்பன், நல்ல தாய், ஒரு நல்ல நண்பன், நல்ல தேவன். எல்லா விதத்திலும் அவர் பூரணர், நல்ல பரிசுத்தர். இப்படிப்பட்டவரை உணர்ந்து பாடுவோமா?
இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். இந்த லோக சுக மேன்மை இது கவர்ச்சி பண்றதுன்னா 2 விதத்துலயும் நம்மளை கவர்ச்சி பண்ணும். ஒண்ணு நம்மளை சந்தோஷப்படுத்தவும் செய்யும், அது கிடைக்கலன்னா துக்கப்படத்தவும் செய்யும். கிடைச்சவங்க சந்தோஷமா இருந்தா அவங்க உலகத்துக்குள்ள இருக்காங்க, பாவிகள்னு சொல்லாதீங்க. கிடைக்காம துக்கமா இருக்கிற நம்மளும் உலகத்துல இருக்கிற அதே பாவிகள் தான். அந்த விஷயங்கள், லோக சுக மேன்மைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சரி, துக்கத்தை கொடுத்தாலும் சரி, அது வேண்டாம். ஏன்னா அது உலகம். அது உலகம். அது உங்களுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்க கூடாது. பாவங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்க கூடாது. நம்மளுடைய தேவன் தான். அவர் தான் நம்மளுடைய சந்தோஷத்தை. அவர் நம்ம கிட்ட கோவிச்சுக்கிட்டாருன்னா நம்ம கவலைப்படலாம். அவர் நம்ம கூட இல்லைன்னா கவலைப்படலாம். அவருக்கு பிரியமா நம்மளால நடக்க முடியலன்னா கவலைப்படலாம். அதுதான் கரெக்ட். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். புராண அழகுள்ளவரை பூவி எந்தன் வாழ்க்கை அது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் குமிழி போல மின்னும் ஜட மோகமே, என்மேல் வேகமாக மூடி அடித்தாள். ஆமேன். இந்த நீர்மேல் உள்ள குமிழி போலதான், பபிள்ஸ் போலதான் டக்கு டக்கு டக்குன்னு போற இந்த பாஸ்ட் லைஃப்காக, பாசிங் கிளவுட்ஸ்க்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மனிதர்களுக்காக, இந்த மனிதர்கள் இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. ஒரு நாள் நம்மளோட வீட்டுல பிரச்சனையா, இந்த பிரச்சனையா இருக்கு, என்னால உட்கார்ந்து ஜெபிக்க, அது மண். மாணிக்கம் எங்க, மண் எங்க? இந்த மண் என்ன பண்ணா என்ன, எனக்கு ஒரு மாணிக்கம் இருக்குன்னு தேவன் கிட்ட ஒண்ணும். எனக்கு இன்னைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சு, என்னோட தேவை இப்படி சந்திக்கப்படாம போயிருச்சு, அது மண். அந்த மண்ணுக்காக ஏன் மாணிக்கத்தை வருது? மாணிக்கமே என் கையில இருக்கு, இந்த மண்ணு வந்தா என்ன போனா என்ன, யோபுவோட தன்மை அப்பதான் வரும். இன்னைக்கு அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அது கஷ்டம்தான். எப்ப அந்த மாணிக்கத்தை தெரியுமா? அந்த மாணிக்கத்தை நம்ம பார்க்கும்போது, யோவான் எழுதியிருப்பாங்க அவங்க இதுல, நாங்க பார்த்தவரும், நாங்க அந்த வசனத்தை பார்த்திருக்கோம், நாங்க அவரோடு கூட இருந்திருக்கோம், அவரை தொட்டிருக்கோம். அவர் எப்படி உணர்ந்து எழுதியிருப்பாரு பாருங்க. எப்படி நம்மளால தேவனை உணர முடியும்? அந்த மாணிக்கத்தோட தன்மையை எப்பங்க உணர முடியும்? மாணிக்கத்தை பார்க்கும்போது, தொடும்போது, அதோட விலையை அறியும் போதுதான். இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க, மாணிக்கம்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாணிக்கம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்றத வச்சு நம்மளால நேசிக்க முடியாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது மாணிக்கம், தேவன் ஒரு மாணிக்கம், விலை உயர்ந்தவர் என்று நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம அவர் சமூகத்துல உட்காரணும், அவரோட வேதத்தை நம்ம வாசிக்கணும். வேதத்தின் மூலமா அவருக்கு ஏன் நம்மளுடைய தேவனுக்கு ஒரு உருவம், சிலையை வைக்க கூடாதுங்கிறாங்க? நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாக அவரை நம்ம வடிவமைக்கணும். தேவன் அன்பானவர். ஏன்னா வேதத்துல இப்படி நடந்திருக்கு. அதே காரியத்தை பண்ணும்போது அந்த அன்பை நான் உணர்ந்தேன். என் தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அப்ப அவரோட கண்ணை நான் உணர்ந்திருக்கேன். அப்படி நம்ம உணரணும். அதுதான் தேவன் விரும்புறார். அதனாலதான் தேவன் ஒரு உருவத்தை நமக்கு முன்பாக வைப்பதில்லை. அவருக்கு அது ஈடும் இல்லை. நம்ம அந்த உருவத்தை நம்ம உணர்ந்து நம்ம தேவனுக்கு அதை கொடுக்கணும். என்னுடைய தேவனுடைய கண்கள் அன்பா இருக்கிறது. பாவம் போது அவருடைய கண்கள் இப்படி ஆகுறதுன்னு, அவருடைய எமோஷன்ஸ், அவர் எப்படிப்பட்டவர் எல்லாமே நம்மளால இந்த வேதத்தின் மூலமாக, அவருடைய சமூகத்தில் உட்காரும் போது அவர் நமக்குள்ளாக பதிந்து விடுவார். அவர் நமக்குள்ளாக இருந்து விடுவார். அப்பொழுது தெரியும் அவர் மாணிக்கம்னு. அப்பதாங்க இந்த மண்ணை விட முடியும். சும்மா நம்ம வாயில சொல்றது மூலமா இல்ல. தேவனை இந்த நாட்கள்ல நம்ம ருசிக்க வேண்டும் என்று ஜபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். நீர்மேல் மோதும் குமிழி போல மின்னும் ஜட மோகமே, என் மேல் வேகமாக மோதி அடித்தான். புராண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த 3வது காரியம், இது என்னுடைய இருதயத்துல நான் சொல்லணும்னு நினைச்சது. இந்த கூடுகைக்கு தேவன் இது வசனத்தின் மூலமாக நான் சொல்றேன். இது ஒரு பண்டிகை நாட்களாக இருக்கிறது. அநேக சொந்தக்காரங்களை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப வருஷம் இந்த வருஷம் முழுசும் பார்க்காதவங்களை நம்ம சந்திக்க சூழ்நிலைகள் வரலாம். கொரோனா நாங்கள நம்ம இல்லாம இல்லை, எல்லாருமே நார்மல் ஆயிட்டோம். ஸோ நிறைய இமோஷனல் மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்க வேண்டிய மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். இது யாரும் மறுக்க முடியாது. நம்ம எமோஷனலா இருக்கும்போது தான் ரொம்ப வீக்கா இருப்போம். நம்மளுடைய நாவை நம்மளால அடக்கவே முடியாது. அதிகமாக சொந்தக்காரங்களை பார்க்கும்போது நம் தேவனை மறந்து விடுவோம். இது உண்மையும் கூட. அவங்க நம்மளை அப்பதான் அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஓகே எப்படி இருக்காங்கன்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போகும்போது, இல்ல ஒரு ரஷ் ஆஃப் எமோஷன்ஸ்குள்ளாக நம்ம போகும்போது, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேரை சந்திக்கும் போது நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதோட நம்ம சூஸ் பண்றதை எமோஷனலஸ் சூஸ் பண்ணிடுவோம். ஸோ தானாக நம்மளுடைய வாய் ரூல் பண்ண ஆரம்பிச்சிரும். தயவு செய்து இந்த யாக்கோபு 1வது அதிகாரம் 26வது வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளாக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இந்த முதல் நாள்ல நீங்க ஒரு தயார்படுத்திக் கொள்ளுங்க. நான் அநேகரை சந்திப்பேன் ஏசப்பா. இது கிறிஸ்துமஸ்னால டைமா இருக்கிறனால, நியூ இயர் அது இதுன்னு வரும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும், நிறைய பேரை மீட் பண்ற மாதிரி வரும், மேரேஜஸ் வரும். ஆனா நான் அன்ஸ்டேபிள் ஆக மாட்டேன். என்னோட உறவினர்களை பார்த்து நான் தேவனுடைய தன்மையை இழக்க மாட்டேன். என் நாவு என்னோட இச்சையை தீர்க்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளாக ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க. அநேக சமயம் நம்ம வீழ்ந்துருவோம். இது வீழ்ந்து போன பின்ன, எனக்கு இப்படி எல்லாம் ப்ராமிஸ் பண்ணீங்களே ஏசப்பா, இதெல்லாம் செய்யாம போயிட்டீங்களே, இந்த நாளுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் எல்லாத்துக்கு முன்னாடி எனக்கு மறுபடியும் ஒரு அவமானம் நடந்துச்சு. அவரை குற்றப்படுத்தவே வேணாம். ஏன்னா அந்த ரத்த கோட்டையை உடைச்சு நாக்கு வழியா நம்ம பாவம் செஞ்சு வெளியே போறது நம்ம தான். அதனால 2 பேரும் உடன்படிக்கை பண்ணணும், மறந்துடக்கூடாது. நம்மளுடைய தேவனுக்கு கொடுத்த கற்பனைகளையும், அவரோட ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்க நம்ம செஞ்சது, நம்ம அதை நினைவு கூறணும். அவர் அதை அவருடைய காரியத்திலிருந்து ஒரு நாள் அவர் மாறவே மாட்டார். அவரை நம்ம கேள்வியே கேட்க வேண்டாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். உங்க வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருதயத்தை நீங்களே வஞ்சித்து, இல்ல நான் என்ன சொல்றேன், நான் கரெக்டா தானே பேசுறேன், நியாயத்தை தானே பேசுறேன்னு சொல்லிட்டு வஞ்சகம் கலந்த பேச்சு உங்ககிட்ட இருந்து இந்த நாட்கள்ல வரத்துக்கு அநேக சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா 100% வரும். நம்ம அப்படிப்பட்டவர்கள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா தேவன் சொல்லுகிறார், உன்னோட தேவ பக்தி வீணா போயிரும். நீ எனக்கு பண்ண ப்ராமிசஸ மீறிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு உடன்படிக்கை கிடையாதுன்னு தேவன் சொல்றாரு. ஸோ இன்னைக்கு தேவன் இது நம்ம கிட்ட சொல்லும் பொழுது இந்த நாவை நம்ம அடக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த மாசம் இமோஷனல் கண்ட்ரோல் வேணும் ஏசப்பா. என்னோட ஆவிக்குள்ளான மனுஷனுக்கு தான் நான் சாப்பாடு போடுவேன். என்னோட சாப்பாடை நான் மனுஷீகத்திற்கு போட மாட்டேன், உலகத்திற்கு போட மாட்டேன்னு ஒரு டெசிஷன் எடுங்க. அவருடைய சமூகத்துல இன்னைக்கு அவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்பொழுது இந்த மாதம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம போய் அடுத்த வருடத்திற்குள்ளாக வெற்றிகரமாக நம்மளால நுழைய முடியும். ஸோ இது எனக்கு ஷேர் பண்ணுன்ட்டு இருந்தது. தேவன் உங்களோட இடைப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாடலை பாடி நம்ம ஜபத்தோடு முடிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே.
நீர் செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத வார்த்தைகளை பேசாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவிக்குரிய மனிதனுடைய உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கு ராஜா, இன்று எங்களோடு கூட பேசுனீங்க. நன்றி ஏசப்பா. முதலாவது நீங்க சொன்னீங்கப்பா, மரண பரியந்தம் நீங்க எங்களோடு கூட இருப்பீங்க, மரண பரியந்தம் நீங்க எங்களை வழி நடத்துவீங்க, நேற்றும் இன்றும் என்றும் நீங்க மாறாதவங்களா இருப்பீங்கன்னு. எங்களுக்கு நன்மை செய்யும் போது நாங்க உங்களை நினைச்சிருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் தான் நீங்க. நாங்க பார்க்கிறது வேற மாதிரி இருக்கலாம், ஆனா எப்பொழுதுமே நீர் நன்மை செய்பவர், எப்பொழுதுமே எங்களுடைய பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனா இருக்கிறீங்க. நாங்க தான் ஏசப்பா அதுக்கு தடையாக இருக்கிறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இரண்டாவதாக, எல்லா கவலைகளை மாத்தி அந்த இடத்துல விசுவாசத்தை வைக்க சொல்றீங்கப்பா. ஏன்னா கவலையால ஒரு முளத்தை கூட கூட்ட முடியாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்கப்பா. ஆனா விசுவாசத்தால மழையை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்து போன்னு சொல்லிருக்கீங்க ஏசப்பா. அப்ப கவலை எங்க வாழ்க்கையில இருக்கிற இடத்தெல்லாம் நாங்க மாத்தி விசுவாசத்தை வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமேன் தகப்பனே. நாங்க எல்லா இடத்துலயும் விசுவாசம் வைத்து அதை எல்லாம் ஒதுக்கி விசுவாசத்தை வச்சு இதை எனக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று வைத்து விட்டு நாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, கற்றுத்தாங்க தகப்பனே. மூன்றாவதாக ராஜா, இது பண்டிகை நாட்களாக இருக்கிறது, அநேகர் நாங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நாங்க தப்பு பண்ணிடக்கூடாது தகப்பனே, உங்களோட உடன்படிக்கையை நாங்க முடிச்சிடக்கூடாது ஏசப்பா. இத்தனை நாள் நாங்க நல்ல பிள்ளைகளா இருந்தது நாங்க கெடுத்து கொள்ளக்கூடாது ராஜா. எங்க நாவை நாங்க வலிமை பெற விடக்கூடாது ஏசப்பா. எங்க ஆவிக்குரிய மனுஷன் சோர்ந்து போக விடக்கூடாது தகப்பனே. அனுதினமும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் எங்களோட சொந்தக்காரங்க இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் அந்த நாளுக்கு எங்களுக்கு என்ன பலன் வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களுக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. தேவையில்லாத கவலைகளை எங்களை விட்டு நீக்க செய்யுங்கப்பா. நாங்க எங்க போகணும், என்ன பேசணும், எந்த வார்த்தையோடு பேசணும் என்று எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எந்த சூழ்ச்சி சாத்தான் பண்ணி இப்ப எமோஷனலா நாங்க வீக்கா இருப்போம்னு அவனுக்கு தெரிந்து எசப்பா அப்படி நாங்க இருக்காதபடிக்கு எங்களை பலப்படுத்துங்க. அவன் எங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு, சூழ்ச்சி பண்ணாதபடிக்கு கட்டி அப்புறப்படுத்துங்கப்பா. எங்களுடைய உள்ளான மனுஷன் எழும்புவதற்காக நாங்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ராஜா, நீங்க இந்த மாதத்தை ஆசீர்வாதமாக்கி தாங்க. நாங்க வெற்றி உள்ளவர்களாக இந்த மாதத்தை முடிக்க, என் தேவனுக்கென்று இந்த சோதனைகள்ல இருந்து நான் வெற்றி பெற்றேன் என்று முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.